இன்னைக்குங்க கடைவீதிக்கு போயிருந்தப்போ சரி. நேற்று கடைவீதிக்கு போயிருந்தேனா அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையன் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் டைவர்ஸ் ஆகிடுச்சு பையனுக்கு. சரி. இன்னைக்கு பார்த்தேன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாப்புல. அது எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த பையனோட அப்பா வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். சரி. அளவான வசதி, ஓரளவுக்கு வசதி. ஒரே பையன் ஒரே பொண்ணு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பையன் மட்டும்தான் இருந்தான். பையன் வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் படித்து போட்டு கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் எதுவும் போகல. சரி. இந்த டெம்பரவரியாக வேலை போடுவாங்கள்ல, இந்த காலேஜ் லெக்சர் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி ஏதோ இதில் காலேஜில் ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல. சரி. அந்த சமயத்தில் வந்து பொண்ணு கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன்னு யாரோ வந்திருக்குறாங்க. சரி. அப்புறம் சரி பொண்ணு பார்க்குறக்கு லட்சணமாக இருந்தால் சரி, அது கவர்மெண்ட் வேலையில் இருக்குது பொண்ணு. பொண்ணு கவர்மெண்ட் வேலையில். அப்புறம் யோசனை பண்ணாங்க, வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வேண்டாம் கல்யாணம் அப்படின்னு. இல்லை நாங்கள் தர்றோம் பொண்ணு, எங்களுக்கு நாங்கள் கொடுக்குறக்கு சம்மதமாக இருக்குது அப்படின்னு. சரி பையன் பார்த்தா சரி பொண்ணு பிடிச்சிருந்தது, 2 பேரும் பேசுனாங்க, சரியாயிடுச்சு. இது 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. சரி. இப்போ நினச்சிடாதீங்க. அப்புறம் சரின்னு எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, நல்லா கூட்டம் எல்லாத்த கூப்பிட்டு பெரிய ஆளுங்க ரொம்ப அவங்க ஓரளவுக்கு வசதியானவங்க பொண்ணு வீட்லேயுமா, இவங்களும் ஓரளவுக்கு இருக்காங்க. 2 பேரும் கூப்பிட்டு எல்லாத்த கல்யாணத்துக்கு நல்லா கூப்பிட்டு எல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க கல்யாணம். சரி. எல்லாம் செஞ்சு அப்போ நல்லா முடிஞ்சுது. அப்பப்போ சின்ன சின்ன கோளாறுகள் மிஸ்டேக், கல்யாணத்தில் சங்கடங்கள் வருமல்ல, ஒவ்வொன்று குறைக அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்னது வந்து சரியாயிடுச்சு. ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா தான் ஒரு கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2 வருஷம் 3 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் இவர் தான் டெம்பரவரியில் வேலை இருக்கிறவங்கள மாப்பிள்ளை, அதனால் வேலை போயிடுச்சு. சரி. அப்புறம் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் வேலை ஏதோ வேலை ட்ரை பண்ணுறாங்க. அவர் கரெக்டாக அவர் படிப்புக்கு தகுந்த வேலை கரெக்டாக கிடைக்கல. சரி. அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு தான் இருப்பார். அப்புறம் தான் ஒவ்வொன்றா பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அவன் சம்பாதிக்கிறேன், இவன் உட்காந்து சாப்பிட்றான்ட்டா சொல்லுவாங்கல்ல, அவன் புள்ள வேலைக்கு போகிறா, இவன் வீட்டில் தான் இருக்கிறா. வீட்டில் இருக்கோன்னாலும் இருக்கோன்னு இருக்கல. என்ன பண்ணுறாப்புல, வேலை சரியான வேலை கிடைக்கல. போகிறாப்புல 1 மாதம் போகிறாப்புல அது ஒத்து வராமல் இப்படியே இருக்கிறாங்க. இப்படியே இருக்கிறப்ப என்ன ஆகுது, சம்பாதிச்சு செலவு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அவங்க இது காரணம் வந்து சம்சாரம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குது, வேலையை விட்டுட்டு போக முடியாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, மாப்பிள்ளை வந்து இங்கே தான் வந்தாகணும். சம்சாரம் பொண்ணு வீட்டுக்கு தான் போய் ஆகணும். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறாரு. சரி. அப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துட்டு வேலைக்கு போனா பரவாயில்ல, சும்மா இருந்தா ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று பேசத்தானே செய்வாங்க. அதுதான் ஏதோ பேசி ஒரு கோபம் வந்திருக்குது. அப்போ ஒரு வார்த்தை விட்டாங்களாமா, வெட்டி பயலுக்கு வீராப்பு தேவையான. சரி, வெட்டி சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் கம்முன்னு இருந்தால் பரவாயில்ல. சரி. உன்னை வச்சு தண்டச்சோறு போடுறோம், நீ எதுக்கு லாய்க்கு இல்லாதவே, இது ஒரு நீ பணம் காய்க்கிற மரமே இல்லை, நீ பணம் காய்க்கிற மரமாக இருந்தால் பரவாயில்ல, சுத்த பணம் காய்க்காத மரத்தை ஆறு வச்சுருப்பாங்க, இப்படியே சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறதாமா. சரி பொறுத்து பார்த்தா என்ன வான்றது சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு தனியாக உங்கள் அப்பாவுக்கு வசதி இருக்குதுல்ல, உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது, வேலைக்கு போனாலும் போகாட்டியும் அதனால் வந்து அவர் உனக்கு கொடுக்குறதுக்கு வசதி இருக்குது, பணம் அவர் கையில் இருக்குது, ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரின்ட்டு அவர் ஏதோ ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு, மாத தவணையில் கொஞ்சம் கட்டுற மாதிரி. அதை என்ன பண்ணியிருக்கிறான், இந்த பிள்ளையே வந்து அந்த பிள்ளை வேலைக்கு போகிறாள்ல, அவள் பேரில் என்னோட பேர்லையே இருக்குன்றான். அப்புறம் அதையும் சரின்னு மாமனார் எழுதி கொடுத்துட்றாரு. அப்புறம் எங்கே போகுது பையனுக்கு தானே அப்படின்ட்டு எழுதி கொடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அதில் கொஞ்ச நாள் போயிட்டுருக்காப்புல. இருக்க என்ன பண்ணுறான், அம்மா வீட்டுக்கே போயிருந்துக்கிறான். இந்த பையனை என்ன பண்ணுவான், காலையிலேருந்து பொழுதா வரையில் வந்து சோறாக்குனா தான் அவனுக்கு ஆக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. பையனை என்ன பண்ணுவான், மாட்டிட்டா வாசம். அவன் வேலைக்கு போயிடுற விட்டுக்கு 7 மணிக்கு பொழுதோடு வர்றவோ 10 மணி ஆகிடுதாம்மா. அங்கே அம்மா வீட்டில் இருந்துக்கிறாளாமா. அப்புறம் ஏன் இத்தனை நேரம் ஆகுது, என்னன்னா அங்கே வேலை இருக்குது, இங்கே எதையோ சாக்காடு சொல்லிடுறதாம்மா. சோறு மாக்குறது இல்லை, ஜாலியாக இங்கே இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போனால் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அம்மா வீட்லேயே இருந்துக்கிறதாம்மா. இவனுக்கு இந்த வீட்டை வாங்கி இவன் இங்கே தனியாக இருக்க வச்சுட்டு அவனை ஒரு நேரம் சோறாக்கி ஆக்காமல் அப்படியே இருந்துட்டுருக்குறான். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு மனசுக்கு கஷ்டமாயிருது. அப்புறம்
வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து நீ ஏன் வரல என்ன அப்படி நான் வந்து கூட்டிகிட்டு போ, நான் வர முடியாது நீ வந்து கூட்டிகிட்டு போங்கிறதாம்மா. சரி என்னடா இப்படி சொல்கிறா நீ வர முடியாதுங்கிற. அப்புறம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வர்றதாம்மா. கூட்டிகிட்டு வந்தாலும் சோறு மாக்கிறதில்ல, ஆன்லைனில் அதுக்கு மேலே புக் பண்ணுறதாம்மா. சாப்பாடு வர வச்சு சாப்பிட்டுக்கிறதாம்மா. உனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து அப்பாட்ட போய் எல்லா விவரத்தை சொல்லிடுறேன். நான் இன்னும் அந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு அங்கே ஒத்து வராது அப்படின்னு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப நாள் அப்புறம் ஓரி அடிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அப்பா சொல்லி பார்த்தாரு. அப்புறம் மகன் மூஞ்சி எல்லாம் வாடி கிடக்குது, இழைச்சும் போகிறான், பையன் ஒன்றுக்கெல்லாம் போனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு சரிடா சாமி வீடு வந்து சேரு அப்படின்ட்டு வந்தவர். அப்புறம் எல்லாம் வக்கீலை பார்த்தா எல்லாம் பார்த்து இந்த கேஸ் முடிஞ்சு போயாச்சு. கேஸ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகி டைவர்ஸ் ஆகி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டானாட்டு இப்போ கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தைங்க குட்டியுமா நல்லா இருக்கிற அதை தான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு சொல்கிறேன். அதனால் வந்து இப்போ என்னங்கன்னா இதில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ கல்யாணம் பண்ணுனானா பசங்க சம்பாரித்து குழந்தை குட்டி வீட்டுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி வெட்டி பயலாக இருந்துட்டு வருமானம் இல்லைன்னு வச்சுருங்க, வருமானம் இல்லைன்னா அளவான புள்ள வருமானம் இல்லாதவங்களா கட்டியிருந்தால் பரவாயில்ல. இப்போ என்ன சொல்ல வர்ற, என்னையும் சொல்ல வர்ற இப்போ நீ வெட்டி ஆஃபீஸரு உனக்கு 70 வயசு ஆகி போச்சு, வயசாகி போச்சுனால போய் வயசானவங்கள பாடுபடுறாங்க, நீயும் போய் பாடுபடுன்னு சொல்லாமல் சொல்லி காட்டுற, அப்படித்தானே? இன்னும் எப்படி சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சம்பாரிச்சு போட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் நீங்கள்